கிறிஸ்துவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள். நற்கரணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக நற்கரணையின் வாயிலாக உங்களோடு பேசும்படியாக காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரோடு நாம் ஜெபத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகின்றவர்களாக, ஒவ்வொரு நாளும் அவரை நன்றி சொல்லக்கூடியவர்களாக நமது வாழ்க்கை இருக்குமே. ஆனால் அந்த இடங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எந்த இடங்களில் ஆராதனை சத்தம் இருக்கின்றதோ, துதிகளின் சத்தம் இருக்கின்றதோ, எந்த இடத்தில் ஜெபத்தின் சத்தம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவர் அந்த இடங்களில் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆராதனையில் பிரியமுள்ள ஆண்டவர் நாம் ஆராதிக்கப்படுகின்ற போது துதிகளின் சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்து செவி கொடுத்து கேட்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுகின்ற காரியங்கள். எப்படி நாம் உற்றார் உறவினரோடு பல காரியங்கள் குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கின்றோமோ, அதே போல ஜெபம் ஆண்டவரும் நீங்களும் ஆண்டவரும் நானும் இணைந்து நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அல்லாமல் ஒரு நண்பரோடும் உற்றார் உறவினரோடும் நாம் எவ்வாறு பேசுகின்றோமோ அதே போல் ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரை நாம் தேடுகின்ற போது ஆண்டவர் அந்த இடத்தில் கடந்து வருகின்றார். அதனோடு சேர்ந்து நாம் துதிகளின் சத்தத்தின் மூலமாக அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கப்படுகின்ற போது, அவருக்கு புகழ்பாக்களை பாடுகின்ற போது ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கின்றார். நாம் ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணீரோடும் பல தேவைகளுக்கு மட்டுமே நாம் அவரை ஜெபத்தின் வாயிலாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை மாறி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காகவும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இடங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஜெப விண்ணப்பங்களையும் அவர் கேட்கின்றார். நீங்கள் ஆராதனையின் மூலமாக அவரை நன்றி செலுத்தி புகழ்கின்ற போதோ அதையும் அவர் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். எப்போது ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இருப்பதை நாம் உறுதி செய்ய முடியும். அப்போது சொல்கின்ற தேவையான காரியங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக விடை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இதோ இந்த நற்கரணை பிரசன்னத்திற்கு முன்பாக இப்போது நாம் துதித்து மகிமை செய்து அவரை புகழ்ந்து பாட இருக்கின்றோம். அப்போது ஆண்டவருடைய பிரசன்னம் இன்று நம்மை கடந்து வரக்கூடியதாக நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், நாம் ஆராதனை செய்வோம்.
நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நேரத்தை நாம் ஒதுக்கி கொண்டு இருக்கின்றோம்? உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய ஜெப நேரங்கள் எவ்வளவாக இருந்து கொண்டு இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், நமது வாழ்க்கையில் ஜெபம் குறைவாக இருக்கின்றது, ஆராதிப்பது குறைவாக இருக்கின்றது. நீங்கள் இந்த 2 காரியங்களும் நீங்கள் நிவர்த்தியாக செய்யப்படுகின்ற போது கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகளில் இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்போது ஆண்டவர் பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீடுகளில் நடத்தக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எப்போதெல்லாம் ஜெபிக்கப்படுகின்ற போது அப்போதெல்லாம் ஆண்டவரை அதிகமாக நீங்கள் துதித்து ஆராதித்து அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி அதற்கு பின்பாக நீங்கள் அவரோடு பேசுகின்ற போது, அவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது, நீங்கள் எதை கேட்டாலும் அவர் அதை டிக்ளேர் செய்யக்கூடியவராக, அதை தரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் இருக்கின்றது. அநேகருடைய வாழ்க்கையில் துதிகள் ஏறெடுக்கப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அநேக வீடுகளில் ஜெபம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கின்றதா? ஆண்டவரை தேடக்கூடியதாக இருக்கின்றதா? ஆண்டவருடைய செவிகளில் படக்கூடியதாக இருக்கின்றதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கப்படுகின்ற போது அந்த அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை இல்லை என்பதை நாம் உணர முடிகின்றது. எப்போதெல்லாம் நாம் கவலைகள் வருகின்றதோ அப்போது மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுகின்றோம். அப்போது மட்டும் நம் அதிகமான நேரங்களில் ஆண்டவரோடு பேசுகின்றோம், ஜெபிக்கின்றோம். எப்போது நமக்கு மகிழ்ச்சி வருகின்றதோ அப்போதுதான் நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கின்றோம். அவருக்காக 1 பாடலோ 2 பாடலோ நாம் பாடி முடித்து விடுகிறோம். ஆனால் அநேக பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை வீடுகளில் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஆண்டவரோடு அதிகமான நேரம் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய வீடுகளிலும் அவருடைய உள்ளத்திலும் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வேலை இடங்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, ஆண்டவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், துதிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர்கள் வேலை செய்கின்ற போது கூட பல காரியங்களை குறித்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டே அவர்கள் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது நம் ஆண்டவரை தேடுகின்ற போது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற போது ஆண்டவர் அந்த இடங்களில் பிரசன்னமாக இருக்கின்றார். நமக்கு வேலைகளில் கஷ்டங்கள் வராது, வருமானங்களில் கஷ்டங்கள் வராது, வீடுகளில் கண்ணீர்கள் இருக்காது, கவலைகள் இருக்காது. இப்படியாக என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே நமது வீடுகளில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது, நீங்களும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நெருக்கம் எப்படியாக இருக்கின்றது என்று ஒரு சில வினாடிகள் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் பல கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கின்றது. வாருங்கள், நற்கரனை ஆண்டவரோடு உட்கார்ந்து நாம் அவரை புகழ்வோம், அவரோடு ஜெபிப்போம், அவர் பிரசன்னத்தை உணர்வோம். நீங்கள் இப்படியாக அதிக நேரம் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் தான் நமக்காக இந்த நற்கரணையை கொடுத்திருக்கின்றார். இந்த நற்கரணை ஆராதிக்கப்படுகின்ற போது அவரோடு உறவாடுகின்ற அவர் நேர்முகமாக என்னோடு பேசுகின்றதை நான் உணர முடியும். பல காரியங்களுக்கு அந்த நற்கரணை பிரசன்னத்தின் முன்பாக நான் ஜெபித்து ஆராதனை செய்யப்படுகின்ற போது நான் நிறைய முடிவுகளை அவர் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். தடுமாறு நிற்கின்ற பல காரியங்களிலே அவர் எனக்கு நேர்த்தியான வழிகளை காண்பித்து கொடுத்து இருக்கின்றார். கலங்கி வந்து நற்கரணைக்கு முன்பாக உட்கார்ந்து நான் ஜெபிக்கப்படுகின்ற போது என்னுடைய கலக்கங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் தெளிவான எண்ணங்களை கொடுக்கின்றார். நான் கண்ணீரோடு வந்து நற்கரணைக்கு முன்பாக வந்து ஜெபிக்கப்படுகின்ற போது என் கண்ணீரை மாற்றி
எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கின்றார். இப்படியாக பல காரியங்கள் நம் ஆண்டவரோடு நாம் அதிக நேரம் ஜெபிக்கப்படுகின்ற போது, ஆராதிக்கப்படுகின்ற போது பல அதிசயங்களும் அற்புதங்களையும் நாம் காண முடியும். அநேகருடைய கேள்விகள் இப்படியாக இருக்கிறது: எனக்கு ஜெபிக்க தெரியவில்லை, எனக்கு ஆராதிக்க தெரியவில்லை என்றெல்லாம் கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஜெபம் என்பது உங்களுக்கு தெரிந்த விதத்தில், உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் ஒரு உறவோடு பேசுகின்றது போல ஆண்டவரோடு நீங்கள் பேச வேண்டும். அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களோடு கடந்து வரக்கூடியவராக இருக்கின்றார். அதிக நேரம் நம் ஆண்டவரை புகழ, எனக்கு பாட தெரியவில்லையே, நான் எப்படி பாடுவது, நான் எப்படி துதிப்பது, எப்படி அவரை ஆராதிப்பது என்றெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு இருக்கின்றோம். பாடல் என்பது அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நமக்கு தெரிந்த நன்றி பாக்களை, உங்களுக்கு தெரிந்த ராகத்தோடு, உங்களுக்கு தெரிந்த பாடல் வரிகளை நீங்களே ஆண்டவரை நோக்கி நீங்கள் அதை ராகமாக பாடி அவரை மகிமைப்படுத்த முடியும் உங்களால். அப்படியாக செய்யப்படுகின்ற போது ஆண்டவர் இன்னும் பிரியமாக உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது மாறுதலாக இருந்தாலும் நீங்கள் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், நாம் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். இந்த விண்ணப்பங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளின் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை இந்த நற்கரணைக்கு முன்பாக எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நற்கரணின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கப்படுகின்ற போது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கரணை உமது உடலாக இரத்தமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பகிர்ந்து ஆண்டவரே உண்டு நாங்கள் உறவாடி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்போது என் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் மாறி ஆண்டவரே நீங்க என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட தெய்வத்தை நான் உட்கொண்டு புசித்து நான் வாழ்வாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது உம்மை ஆராதிக்க நான் தவறி விட்டேன் ஆண்டவரே. உம்மோடு அதிக நேரம் பேச நான் தவறி விட்டேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருந்தது நிமித்தமாகத்தான் ஆண்டவரே. அப்பா, நான் தயங்கி நின்று கொண்டு இருந்தேன். அப்பா, எனக்கு எப்படி உம்மை துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவது என்று தெரியாமத்தான் ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டு இருந்து விட்டேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் துதியில் மத்தியில் நீங்கள் பிரியமாக இருக்கின்றீர்கள், ஜபத்தில் பிரியமாக இருக்கின்றீர்கள் ஆண்டவரே. எந்த இடங்களில் ஜப சத்தம் இருக்கின்றதோ, எந்த இடத்தில் துதியின் சத்தம் இருக்கின்றதோ, நீங்கள் அந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த இடங்களுக்கு கடந்து வருகிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, இப்போது இருந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய காலமாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய தினத்தில் இருந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே. அநேக நேரம் உம்மை துதிக்க நான் நேரங்களை ஒதுக்க போகிறேன். ஜெபிக்க உம்மோடு பேச ஆண்டவரே நேரத்தை நான் ஒதுக்க போகிறேன் ஆண்டவரே. அப்பா, அப்போது எல்லாம் நீங்க என்னோடு இருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உலகப்பிரமான வாழ்க்கையை தேடி நான் அலைந்து திரிந்து பணத்திற்காக நான் காத்திருக்காமல் ஆண்டவரே, எப்போது எல்லாம் என் தேவன் என்னோடு இருக்க வேண்டும், என் இயேசு என்னோடு இருக்க வேண்டும், நான் உம்மை வைத்து ஆராதிக்கக்கூடியவனாக உம்மோடு பேசி பழகி அதிசயங்களும் அற்புதங்களும் பெறக்கூடியவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எப்போதெல்லாம் நான் துதிக்கப்படுகின்றனோ ஜெபிக்கப்படுகிறனோ அப்போதெல்லாம் என் உள்ளத்தில் வாருங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க என் உள்ளத்தில் வருவதற்கும் என் இல்லத்தில் வருவதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் என் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், என் நாவுகள் தூய்மையாக இருக்க வேண்டும், என் செவிகள் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியான வாழ்க்கை வாழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக இந்த உடலை கொடுத்திருக்கிறீங்க, இந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உடலையும் ரத்தத்தையும் புசித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் உம்மை துதிக்க மறந்து விடுகிறோம், உம்மோடு பேச மறந்து விடுகிறோம், உம்மோடு ஜெபிக்க மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. எப்போ வலியும் வேதனைகள் வருகின்றதோ மருத்துவரை தேடி செல்கின்றது போல உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது. நீ வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே நிச்சயமாக உம்மை மட்டுமே நான் துதிப்பேன்,
உமக்காக மட்டுமே நேரங்களை ஒதுக்கி உமோடு மட்டுமே அதிக நேரம் நான் பேசக்கூடியவளாக ஆண்டவர் என்னோட வாழ்க்கை மாறுமேயானால் அது நிச்சயமாக நீங்கள் என்னோடு வரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கும். நீங்களும் நானும் உறவாடக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படியாக மாற்றிக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த என் வாழ்க்கை மாறப்படுகின்ற போது ஆண்டவரே, ஏனென்றால் எனக்கு பிரியமான தெய்வம் நீங்க மட்டும்தான். ஆண்டவரே அப்பா, உங்க பிரசனம் இல்லாமல் எந்த காரியங்களும் என்னால் செய்ய முடியாது. உமது கிருபை இல்லாமல் எந்த காரியங்களும் என் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை. ஆண்டவரே அப்பா, உமது பார்வை இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரே நான் குணமடைய முடியும். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உமது செட்டையின் கீழ் என்னை மறைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். ஆண்டவரே, அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, இனி ஒருபோது உம்மை நோக்கி நான் கேள்வி எழுப்ப மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, எனக்கு ஏன் அதிசயங்கள் நடக்கப்படவில்லை என்று நான் கேள்விகள் கேட்க மாட்டேன். ஆண்டவரே, ஏனென்றால் நான் துதிக்கப்படுகின்ற போது, நான் பேசுகின்றதே உம்மோடு தான் உறவாடுகின்ற போது கண்டிப்பாக என் தேவைகளை அறிந்திருக்கிற தெய்வம் ஏற்ற வேளையில் எனக்கு உண்டானதை, எனக்கு கொடுக்க வேண்டியதை, எனக்கு கிடைக்க வேண்டியதை நீங்க கண்டிப்பாக கொடுப்பீங்க என்று நான் விசுவாசத்தோடு என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்றேன். நம்பிக்கையோடு வாழ நான் பழகிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இப்படியான ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மோடு பேசுகின்ற நேரங்கள் குறைந்து விடக்கூடாது. எந்த காலங்களிலும் நான் துதிக்கின்ற துதி ஆராதனைகளுக்கு தடைகள் வந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, போதும் நான் உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே, துதித்து கொண்டே, உம்மோடு உறவாடிக்கொண்டே, உம்மோடு பேசிக்கொண்டே என் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்கள் வீடுகளுக்குள் உட்கார்ந்த ஆண்டவரே அப்பா, பல நோயின் நிமித்தமாக ஆண்டவரே, ஓய்வின் நிமித்தமாக வீடுகளுக்குள் முடங்கி இருந்து கொண்டு 4 சுவரை மட்டுமே பார்த்து கொண்டு உறவுகளுக்கு கூட பேச முடியாமல் ஆண்டவரே தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக முதியோர்களை நாம் பார்க்க முடிகிற இந்த நாட்கள் ஆண்டவரே, அவர்களோடு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, அவர்களோடு நீங்கள் துதியின் ஆராதனை மூலமாக ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களில் வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, அவர்களோடு பேச்சு துணைக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரே அப்பா, நிச்சயமாக ஆண்டவரே அவர்கள் இந்த காணொளியை பார்த்து பயன்பெற்று இதன் மூலமாக ஆண்டவரே அநேக நேரங்களில் ஜெபத்தோடு உம்மை தேடுவார்கள். ஆண்டவரே அப்பா, வீடுகளுக்குள் பாடல் சத்தத்தின் மூலமாக உம்மை பார்ப்பார்கள், உம்மை தேடுவார்கள். ஆண்டவரே, நீங்க அப்போதெல்லாம் கடந்து வந்த ஆண்டவரே அவர்கள் தனிமையை மாற்றி நீங்கள் அவரோடு உறவாடி பேசி அவர்களை மகிமைப்படுத்தி ஜீவிய நாட்களை நீங்கள் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படியான ஆசீர்வாதங்கள் இன்றைய தினத்தில் பிள்ளைகளுக்கு கடந்து செல்ல வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.